வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகள் மற்றும் உப்பளம் பொது பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதல்ல விவசாய பணிகளை பார்ப்போம். முதல்ல அறுவடை. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இலங்கையில் திரிகோணமலை அருகே கரை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது திரிகோணமலைக்கு வடக்கே, அதாவது இலங்கையோட வடகோடி பகுதி கோடியக்கரை முனை வரைக்கும் நகர்ந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது முல்லைத்தீவு, காங்கேசன் துறை, யாழ்ப்பாணம் வரைக்கும் முன்னேறி வந்து செயலிழந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக கோடியக்கரை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியை அடைந்து பிறகு இது பாக் ஜலசந்தி வழியாக மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடாவில் அமையும். பிறகு அது மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும். இதன் காரணமாக வரக்கூடிய 13ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. 14ஆம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தூறல் இருக்கிறது. 15ஆம் தேதி பொங்கலுக்கு இடைவெளி கொடுக்கும். அதனால மழை பொழிவு படிப்படியாக தொடங்கி தீவிரமடைந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுத்து பிறகு விலகும். தற்பொழுது இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கே இருக்கிறது. இன்றைக்கு திரிகோணமலையை நெருங்கும். இன்றைக்கு இரவு திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு வரும். நாளை அதிகாலை முல்லைத்தீவை ஒட்டி நகரும். நாளை காலை முல்லைத்தீவு காங்கேசன்துறை ஒட்டி நகரும். நாளை மதியத்தில் அது காங்கேசன்துறை யாழ்ப்பாணத்துக்கு அருகே பாக் ஜலசந்தி கோடியக்கரை முனைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில நாளை மதியம் நிலை பெறும். அதாவது ஜனவரி 10 சனிக்கிழமை மதியம் நிலை பெறும். இதன் காரணமாக படிப்படியாக டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு தொடங்கி பிறகு சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் பிறகு வட உள்பகுதிகளுக்கும் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் மழை பொழிவை இன்றைக்கு இரவு நாளை அதிகாலைக்குள் தொடங்கும். நாளை காலைக்கு பிறகு மழை பொழிவு படிப்படியாக அந்த நிகழ்வு நாளை மதியம் கோடியக்கரை முனை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிக்கு வரும் வரைக்கும் படிப்படியாக டெல்டா மாவட்டங்களிலையும் வடகடலோர மாவட்டங்களிலையும் மழை பொழிவோட அளவு படிப்படியாக தீவிரமடையும். ஆக வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை காலையிலிருந்து மழை பொழிவு தீவிரமடைந்து நாளை மதியம் மாலையில, அதாவது ஜனவரி 10 சனிக்கிழமை மதிய மாலையில கனத்த பலத்த மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களிலையும் வடகடலோர மாவட்டங்களிலையும் பதிவாகும். ஆகவே மழை பொழிவு படிப்படியாக தொடங்கி தீவிரமடையும் என்பதில் மாற்றம் இல்லை. நிறைய இடங்கள்ல அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெல் தானியங்களை கூட அறுவடை செய்யாமல் வயலில் வைத்திருப்பது காண முடிகிறது. சில இடங்களிலே நெல் தானியங்கள் வயலில் சாய்ந்து கிடக்கிறது. சில இடங்களிலே அதாவது முதிராமலே ஒடிந்து சாய்ந்து கிடக்கிறது. காரணம், கடந்த சில நாட்களாக வீசிய காற்று காரணமாக. இன்றைக்கு கூட மதியம் லேசான காற்று இருக்கும். கடலில் இருப்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பதனால இது புயலாக மாறினால் கூட இது சில கிலோமீட்டர் வேகம் தான் கொஞ்சம் கூடும். ஆழ்ந்த மண்டலத்துக்கு சில ஒரு 2-3 கிலோமீட்டர் வேகம் தான் கூடுதலாகும். அப்படியே கூடுதலானாலும் புயல் என்ற பெயர் பெற்றாலும் உடனடியாக அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்துடும். செயலிழந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக திரிகோணமலை வந்து பிறகு முல்லைத்தீவு வந்து யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடகோடி பகுதிக்கு வரும்பொழுதுதான் டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழை பொழிவை கொடுக்கும். அதைவிட இது அதிராமப்பட்டினம் மற்றும் இலங்கை இடைப்பட்ட அந்த பாக் ஜலசந்திக்குள்ள வரும்பொழுது செயலிழந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக நகரும் பொழுது நிறைய மழை பொழிவை கொடுக்கும். புயல் அல்ல. தயவு செய்து தேவையில்லாத எந்த முன்னெச்சரிக்கையும் எடுத்துடாதீங்க. நாம் சொல்வது எல்லாமே மழை பொழிவுக்கான முன்னெச்சரிக்கை தான். மழை பொழிவு மிக கனமழை பொழிவு, வயல்களில் நீர் தேங்கும் மழை பொழிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்காலுக்கு கூட அறுவடை தானியங்கள் இல்லை, மழை எதிர்நோக்கி இருக்கிறார்கள்.
மழை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது நிறைய மழை பொழியும். தேவைக்கு வைத்துக்கொண்டு பெய்ய பெய்ய தான் வடிய விடணும். ஒட்டு மொத்தமாக வடிய விட்டுட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லிடாதீங்க. பெய்ய பெய்ய வடிய விடுங்க. அப்புறம் உள்ளே வயல்ல நீர் தேங்கும் அளவிற்கு திருவாரூர் மாவட்டத்திலையும் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் புதுக்கோட்டை அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள்லையும் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் கனத்த மழை வயல்ல நீர் தேங்கும் அளவிற்கு பொழியும். ஆகவே அப்படி பொழியும் பொழுது உங்களுடைய நெல் தானியங்கள் நனையலாம். விழுந்து கிடக்கக்கூடிய நெல் தானியங்கள் நனைந்தால் முளைத்து விடும் என்பதன் காரணமாக முடிந்தவரை கிடைக்கக்கூடிய இந்த இன்றைய வாய்ப்பை பயன்படுத்தி நெல் தானியங்களை சற்று முடிந்தால் தூக்கி நிறுத்தி கட்டி விடுங்கள். கட்டலாம், அதாவது ஒரு 10 அப்படியே பஞ்சா அப்படியே கட்டலாம். கட்டுறதை பார்த்துருக்கிறேன், கட்டலாம். ஆகவே கண்டிப்பாக வயல்ல நீர் தேங்காது என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருமே நீர் தேங்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பலர் நிலக்கடலை விதைப்பையும் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கூட விதக்கடலை விதைப்பு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. முதல்ல அறுவடை தானியங்களை முதிர்ந்திருந்த பட்சத்தில் அறுவடை செய்திருங்க. வைக்கோலையும் சேமித்திருங்க. ஏன்னா வைக்கோலுக்காக நிறைய பேர் சாகுபடி பண்றவங்களும் உண்டு. இன்றைக்கு மாலைக்கு பிறகு மழை வந்துடும். ஆனால் இன்றைய வாய்ப்பு முழுமையாக உங்களுக்கு கிடைக்குமாங்கிறதையும் சொல்ல முடியாது. முழுமையாக கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல. ஆனால் இன்றைக்கு இரவிலிருந்து மழை பிடிப்பு தொடங்கினோம். நாளை காலை மழை இருக்கும், நாளை பகல் தான் கனமழை இருக்கு. ஆகவே இதை பயன்படுத்தி அறுவடை தானியங்களை அறுவடை செய்திருங்க. முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டாம். ஆகவே வரக்கூடிய 13ஆம் தேதிக்கு மேலே இடைவெளி கிடைச்சிடும். 14 இருந்து இடைவெளி 15ஆம் தேதியெல்லாம் ஃப்ரீ ஆகிடும். பொங்கலுக்கு பிறகு இருக்கக்கூடிய நிகழ்வு கூட எந்த அளவுக்கு தீவிரம் இருக்குங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். நனைக்கு மழையா, லேசான மழையா, மிதமான மழையான்னு. ஆகவே அறுவடைக்கு இடைவெளி கிடைக்கும் பொங்கலுக்கு பிறகு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அச்சமோ பீதியை கொள்ள வேண்டாம். ஆனால் இப்பொழுதைக்கு முதிர்ந்த நாளிய தானியங்கள் தரையில் கிடப்பதை முடிந்தால் வாய்ப்பு கிடைத்தால் இன்றைக்கு மதியம் மாலைக்குள்ள அறுவடை செய்யுங்க. ஆனால் இடையில மழை குறுக்கீடு தூறல் கூட இருக்கலாம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இது டெல்டா. அடுத்தது படிப்படியா 10ஆம் தேதி நாளை புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், அரியலூர், திருச்சி மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் அப்படியே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இதுக்கும் அனுப்பி கொடுக்கும். அங்கும் அறுவடை தானியங்களை விரைந்து அறுவடை செஞ்சிருங்க. அங்கேயும் கனமழை இருக்கு. உங்களுக்கு நாளை காலை வரை கூட அறுவடை செய்யலாம் அங்க. ஆனால் இன்றைக்கு அறுவடை செய்வது நலம். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும்தான். வைக்கோலையும் சேமிச்சிருங்க, மூடி பாதுகாத்துருங்க. விற்பனைக்கு எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா பக்காவா மூடிடணும். நீர் புகாதவாறு பார்த்துக்கணும். தயவு செய்து உங்களுடைய உற்பத்தி, உங்களுடைய முதலீடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாளை மதியத்திலிருந்து படிப்படியாக உள்ளே தொடங்கும். 10ஆம் தேதியிலிருந்து 11, 12, 13ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு. இதுல நிலக்கடலை விதைப்பை நிறுத்தி வைத்திருங்கன்னு எப்பயும் சொல்லியாச்சு, நிறுத்திடுங்க. அப்புறம் அறுவடை அதே போல வெங்காய அறுவடை வேண்டாம் இப்பொழுதைக்கு. அப்புறம் மக்காச்சோள அறுவடையும் வேண்டாம். மக்காச்சோள அறுவடைக்கு 14ஆம் தேதியிலிருந்து நீங்க செய்து கொள்ளலாம், பொங்கல் முடிந்த பிறகு. அதுக்கு அடுத்தபடியா இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பணி விதைப்பு, நிலக்கடலை விதைப்பு பணி தான். அதை இப்போ தவிர்த்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுவடை பணி, விழுந்து கிடக்கூடிய தானியங்களை கட்டி வைக்கிறது, அறுவடையை முதிர்ந்திருந்தால் அறுவடை செய்யறது. அப்புறம் விழுந்து கிடக்கக்கூடிய தானியங்கள் இருந்தா, முதிராமல் இருந்தா, தண்ணி தேங்காதவாறு அந்த வயல்ல வடிய விடுறதுக்கு ஏற்ற வடிகால் வசதி ஏற்படுத்தி வைத்துக்குங்க. தண்ணி தேவைப்படக்கூடிய வயல்ல வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டாம். பெய்ய பெய்ய வடிய விடுங்க. அப்புறம் இருக்கிற தண்ணியை வடிய விட்டுட்டு ஆத்துல தண்ணி இல்லை, மழை இல்லைன்னு சொல்லி கேட்காதீங்க. பெய்ய பெய்ய வடிய விடணும். மழை நிறைய இருந்தாலும் கடைசி மழையை தேக்குவதற்கு நீங்கள், கடைசி மழை என்ன, இந்த சுற்றில் கடைசி மழை, இப்பொழுது பெய்யக்கூடிய மழையில கடைசி மழை எப்போ, ஒரு இடத்துல 13ஆம் தேதி கடைசியா இருக்கலாம், ஒரு இடத்துல 14ஆம் தேதி கடைசியா இருக்கலாம். தென் மாவட்டங்கள்ல சில இடத்துல இந்த சுற்றின் மழை, சில இடத்துல 12ஆம் தேதி கடைசியா இருக்கலாம், சில இடத்துல வட உள் மாவட்ட பகுதிகளில். இப்படி 10, 11, 12, 13 தேதி மழை பொழிவை பெய்ய பெய்ய வடிய விட்டு மீதியை முடிந்தவரை சேமித்து வைத்திருங்கள் வயல்ல. ஆகவே வடிய விடுவதையும் அதில் பண்ணை குட்டையில் வடிய விடுங்க. ஆக இப்பொழுதைக்கு நமக்கு தேவை நீர் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிறது. டெல்டா மாவட்டங்கள் நெல் தானியங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த மழை. அதே போல அறுவடைக்கு இடையூறு கொடுக்கிறது, முன்னெச்சரிக்கை தேவை. தானியங்களை மூடி பாதுகாத்துடுங்க. நிலக்கடலை விதைப்பை நிறுத்தி வச்சிருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. தொடர்ந்து இருந்தீங்கன்னா நிறுத்தி வச்சிங்க. அப்புறம் வெங்காய அறுவடை, மக்காச்சோள அறுவடையை கொஞ்சம் தாமதப்படுத்துங்க. முடிந்த பிறகு அறுவடை செய்யலாம்.
அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொது பணிகள், சாலை போடுறதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு போட்டாலும் சாயந்தரம் மழை வந்துடும். இன்றிலிருந்து பொங்கல் வரைக்கும் வேண்டாம். பொங்கலுக்கு அப்புறம் உங்களுடைய சாலை பணி, பிற பணிகள்லாம் செய்யலாம். எல்லா பணியும், கட்டுமான பணி எல்லாத்தையுமே கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கும், உள் மாவட்டங்களுக்கு நாளையிலிருந்து நிறுத்தி வச்சிருங்க. பொங்கலுக்கு பிறகு தொடங்கலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.